மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நீங்க நினைக்கிறத விட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் யாருமே ஹர்திக் பாண்டியாவுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்ல. அவர் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவை சுதந்திரமா செயல்பட விடுறதே இல்ல முன்னாள் வீரர்கள் அப்படின்ற மாதிரி ஹர்பஜன் சிங்கும் அம்பத்தி ராயுடும் புகார் கூறியிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஹர்பஜன் சிங் அண்ட் அம்பத்தி ராயுடு நல்லா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், 2024 ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருந்த ரோஹித் சர்மாவை பதவி விட்டு நீக்கிட்டு அவருக்கு பதிலா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இந்த மாற்றம் செஞ்சதுல ரசிகர்களுக்கு விருப்பமே இல்ல. அதையும் தாண்டி ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2024 ஐபிஎல் தொடரானது தொடங்கி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியா தலைமையில களமிறங்கி இருக்காங்க. இதுவரைக்கும் 3 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. ஆனா 3 போட்டியிலுமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி சரியா இல்ல அப்படின்ற மாதிரி விமர்சனமும் அதிகமாகி இருக்கு. ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் அதிகமாகி இருக்கு. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தியும் ஹர்திக் பாண்டியா என்ன மனநிலையில இருக்காரு அப்படின்றத பத்தியும் ஹர்பஜன் சிங்கும் அம்பத்தி ராயுடும் பேசியிருக்காங்க. இதை பத்தி ஹர்பஜன் சிங் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்க்கும்போது சரியாவே இல்ல. ஹர்திக் பாண்டியாவை தனிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா ஏத்துக்கணும், எல்லாருமே ஒன்னா செயல்படணும். அந்த டீமுக்காக நான் விளையாண்டிருக்கேன் அப்படின்ற முறையில சொல்றேன். அங்க நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல அப்படின்னு சொல்லி ஹர்பஜன் சிங் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அம்பத்தி ராயுடு ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஹர்திக் பாண்டியாவை கன்ஃபியூஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு. இத பத்தி அம்பத்தி ராயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வேணும்னே நடக்குதா இல்ல தற்செயலா நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஹர்திக் பாண்டியாவை குழப்பும் வகையில நிறைய பேர் டீம்ல இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் யாருமே ஒரு கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை சுதந்திரமா செயல்பட விடுறதே இல்ல. ஐபிஎல் தொடர்ல எந்த கேப்டனுக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அம்பத்தி ராயுடு அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. இத பத்தி நவ்ஜோத் சிங் சித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா யார்கிட்டயுமே பேச முடியாம மனமுடிஞ்சு சோகமா இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து விளையாண்டா மட்டும்தான் டீம் வின் பண்ண முடியும் அப்படிங்கறத மற்ற வீரர்களும் புரிஞ்சுக்கணும். அதை செய்யாம மும்பை இந்தியன்ஸ் அணி வின் பண்ணவே முடியாது. மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹர்திக் பாண்டியா இருக்கிறத பார்க்கும்போது சோகமான கதைகள் நமக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி நவ்ஜோத் சிங் சித்து கருத்து சொல்லியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர மோசமா தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக தோல்வி அடைஞ்சாங்க. இரண்டாவது போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக தோத்துருக்காங்க. நேத்து மும்பை வான்கேடே மைதானத்தில் நடந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராகவும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 3 போட்டிகள் விளையாடி இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி 3 போட்டிகளையும் தோல்வி அடைஞ்சு புள்ளிப்பட்டியல கடைசி இடம் பிடிச்சிருக்காங்க. முதல் வெற்றியை பதிவு பண்ணவே படாத பாடுபட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட 4வது லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக விளையாடி இருக்காங்க. இந்த போட்டியானது ஏப்ரல் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு தொடங்கி இருக்கு. இந்த போட்டியிலேயாவது மும்பை இந்தியன்ஸ் அணி கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாகி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.